guys, welcome to Cheeka. A very happy new year எல்லாருக்கும். Cheeka, very happy new year to you. First day of 2023, Cheeka, let's go. Yes sir, happy new year dear Cheeka viewers. Happy new year to all of you. Happy new year Ani, எப்படிடா இருக்க? என்ன பண்ண நியூ இயர்ல என்ன பண்ற? பாருங்க என் பையன் என்ன பண்ணா வாய்ஸ்ல கேக்கல. லைட்டா வாய்ஸ்ல கொஞ்சம் தெரியணும். லைட்டா கொஞ்சம். Thank you வெங்கட் லோகா. Thanks for Cheeka. Thanks for Ani. Happy new year சொல்றா செல்ல. I mean வெங்கட். Thank you வெங்கட். Cheeka, இன்னைக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஆப்வியஸ்லி இந்த லைவ் செஷன்ல நிறைய பேச போறோம். டெஃபினட்டா இந்தியா ஸ்ரீலங்கா ODI T20 டீமை பத்தி பேசலாம், அதோட ப்ரீவியூ பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி நேத்திக்கு நீங்க பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி இன்னைக்கு மத்தியானம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல BCCI மீட்டிங் வச்சிருந்தாங்க. சீக்கா, ரோஹித் சர்மா கேப்டனை கூப்பிட்டு, கோச் லக்ஷ்மன், நம்ம பிரசிடென்ட், அதுக்கப்புறம் ஐ திங்க் சேர்மன் ஆஃப் அவுட்கோயிங் சேர்மன் ஆஃப் செலக்டர் அண்ட் ஆல்சோ த செக்ரட்டரி ஜெய்ஷா. ஸோ என்ன பேசிஸ்னால சீக்கா, ஃபர்ஸ்ட் அதை பத்தி நான் சொல்லிடுறேன். மீட்டிங்ல என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபிட்னஸ் டெஸ்ட்டை திருப்பி எடுத்துட்டு வரணும், யோயோ டெஸ்ட் திருப்பி எடுத்துட்டு வரணும். அந்த ஒரு பேசிஸ் வச்சிருந்தாங்க. 16.5 இஸ் த பாஸ் மார்க்குன்னு முன்னாடி அந்த டெஸ்ட்டை திருப்பி எடுத்துட்டு வந்திருக்காங்க. டெக்ஸா ஸ்கேனை திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டெக்ஸா ஸ்கேன் என்னன்னு யாரெல்லாம் கேட்குறீங்கன்னா, அது ஒரு போன் டெஸ்ட். ஆக்சுவலி அது உங்களோட பாடியில் இருக்க ஃபேட்டு, மசில் காம்போசிஷன், எங்கே இன்ஜுரி வரலாம், எங்கே இன்ஜுரி வர முடியாது, இது எல்லாம் என்னத்துக்கு பண்ணியிருக்காங்கன்னா, லாஸ்ட் இயர் அலார்மிங் கன்சர்ன்ஸ் ஆஃப் இன்ஜுரி. சீக்கா, நம்ம நிறைய பேசியிருந்தோம் லாஸ்ட் இயர், நீங்களே நிறைய சொல்லியிருந்தீங்க. பட் இதுதான் ஒரு ஜிஸ்ட் ஆஃப் மீட்டிங். வாட் டு யூ திங்க் அபவுட் இட் சீக்கா? Yes, it's a good idea. It's a good thing. I mean, obviously modern day technology இருக்கு. அந்த ஃபிட்னஸ்லாம் yes நீ போன் பார்க்கலாம், என்ன ஸ்கேன் எடுக்கிற அதெல்லாம் வேற விஷயம். நீ என்ன ஃபிட்டா இருந்தாலும் அதெல்லாம் என்னோட பாலிசி வேறப்பா. எஸ், ஒன் குட் திங் இஸ் அவுட் கோயிங் சேர்மனோட அவன் திங்கிங் என்ன, கேப்டன், கோச், NCA கோச் லக்ஷ்மன் சொர்க்க, ராகுல் டிராவிட், லக்ஷ்மன், பிரசிடென்ட் செக்ரட்டரி ஜெய்ஷா, பிரசிடென்ட் ராஜபினி, இவங்கெல்லாம் மீட் பண்ணது குட் ஐடியா. பிகாஸ் இது வந்து 2020 இஸ் வேர்ல்ட் கப் இயர். அண்ட் கமிங் இருக்கிற பிரசிடென்ட் வந்து வேர்ல்ட் கப் சாம்பியன் ஆகும். அவனுக்கு தெரியும் என்ன பண்ணா ஏது பண்ணலாம். ஸோ அவனுடைய ஐடியாஸ் கேட்கலாம். நல்ல வேலை அவன் பெங்களூர் ஆள் வேற. ஸோ பெங்களூர் தான் இருப்பாங்க, NCAல போய் பார்க்கலாம். எஸ், நீ எல்லாத்தையும் பண்ணு. ஆனால் நீ என்னதான் ஸ்கேனுக்கு நெட்டாலும் ஃபிட் இல்லைன்னா தூக்கிட்டு அவ்வளோதான். பேசிக்கலி அவ்வளோதான் பண்ணிய. நீங்க சொன்ன பாயிண்ட் தான் ரோஹித் சொல்லிட்டு இருக்காரு போல. அந்த மீட்டிங்லயும் ஜஸ்ட் அந்த மீட்டிங்ல வந்து ரோஹித் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காரு, இந்தியன் டீமுக்கு இம்லேருந்து யார் வந்து ஆடினாலும் 100% ஃபிட்னஸ் இல்லாம வரக்கூடாது. இந்த நிகில்ஸ் வச்சுட்டு ஆடுறது, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்லைட் ப்ராப்ளம்னா இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் மேண்டேட்டரி ஃபிட்னஸ் டெஸ்ட் வச்சே ஆகணும் பிஃபோர் எவ்ரி டோர்னு வச்சிருக்காங்க. பிளஸ் சீக்கா, பெரிய பாயிண்ட் என்னன்னா, IPLல ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசியிருக்காங்க சீக்கா. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து வெரி ஒரு டைசி டாபிக். ஏன்னா பிரான்சைசிஸ்லாம் நிறைய காசு கொடுத்து இந்த பிளேயர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட கால் பண்ணி, இந்த பிளேயர் இந்த மேட்ச் ரெஸ்ட் பண்ணு, இல்லாட்டி இந்த சர்டன் மேட்சஸ்ல இப்போ நிறைய கிரிக்கெட் ஆஸ்திரேலியா புல் அவுட் பண்றாங்க பிளேயர்ஸ்லாம். இப்போ ஆஷஸ் முன்னாடியோ வேர்ல்ட் கப் முன்னாடியோ அந்த மாதிரி இந்தியா பண்ணாங்கன்னா அது ஒரு டெட்ரிமெண்டல் எஃபெக்ட் இருக்காது IPLக்கு? எஸ், அது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் இவங்களால. ஒன்ஸ் இது அது IPL வந்து நீ சொன்ன பிரான்சைசி டோர்னமெண்ட், பேசிக்கலி அவங்க சொன்னா நீங்க IPL ஒர்க் லோட் மேனேஜ் நீங்க மேனேஜ் பண்ணிக்கோங்க சொல்ல முடியாது. தவிர்த்து நீ இந்த மேட்ச் ஆட முடியாது, நீ இந்த மேட்ச் ஆடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. How can you do that? I don't think you can do that. Yes, let's take the questions in. Cheeka sir and Ani bro, should the main Indian players manage their workload and take a break from IPL? நாங்க இப்பதான் அது பத்தி பேசிந்தோ. ஃபயர் ஜி சீக்கா இப்போ ஆல்ரெடி அதை ஆன்சர் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். ஏன்னா IPL தான் உங்களோட பிரீமியம் டொமெஸ்டிக் டோர்னமெண்ட். இந்த கிரீம் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி இந்தியன் பிளேயர்ஸ் ஆடுறது. ஆனால் அதுல வந்து ஏன் அது டாபிக் எடுத்துட்டு வந்தாங்கன்னா சீக்கா, நிறைய பிளேயர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா IPL போது ஃபுல்லா ஃபிட்டா இருக்காங்க, ரெஸ்ட் ஆஃப் தி இயர் நிறைய இன்ஜுரிஸ்ல போறாங்க, திருப்பி IPLக்கு ஃபிட் ஆறாங்க. அது வந்து அது நான் வந்து பழைய பிளேயர்ஸ் நிறைய பேர் சொல்லுவேன், எனக்கே தெரியும். திடீர்னு கேட்டா நான் ஃபிட் இல்லைன்னு நான் சேர்மனா சொல்லுவாங்க. ஆனா அதே பசங்க வந்து IPL முன்னாடி ஐ எம் ஃபிட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அது வந்து உண்மையை சொல்லிட்டீங்களா டியர்ஸ், நேஷன் ஆடுது வேற, IPL ஆடுது வேற, ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். IPL is very very big tournament. Everything is big about IPL. Money is big, name, fame, popularity is big, everything is big. But to answer Fear's question, Fears, you had a valid point. அது வந்து இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் அவனே வந்து மனசாட்சி பூர்வமா சப்போஸ் he feels எனக்கு ஒரு 2 மேட்ச் ரெஸ்ட் எடுத்துக்கணும் பெட்டர் அப்படின்னா
he should do that. Basically, country comes first, then only IPL as far as I'm concerned. Yeah, when Cheeka became the selection committee chairman in 2008, he said in his press first conference meeting that long-term goal is build a team for the 2011 World Cup. Such long-term planning is missing these days. Rafael Zion. நான் ரொம்ப அக்ரி பண்றேன் இந்த ரஃபேல் ஜியான் வச்சு. ஏன்னா லாஸ்ட் வேர்ல்ட் கப் 2019ல முடிஞ்சது. அதுக்கு நடுவுல 2 T20 வேர்ல்ட் கப் வேற ஆடி இருக்காங்க, ஒரு ஏசியா கப் ஆடி இருக்காங்க. சீக்கா இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ்ல 4 வருஷம் டைம் இருந்தது. ஆனா நம்ம இப்போதான் ப்ரிப்பேரே பண்ண ஆரம்பிக்கிறோம் சீக்கா. அது வந்து ஒரு குட் சைனா? நீங்க செலெக்ஷன் கமிட்டி சேர்மனா இருக்கும்போது எப்போல இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்க? ஏன்னா வேர்ல்ட் கப் இயர் வந்தாச்சு, டோர் ஸ்டெப்ல இருக்கு. நடுவுல ஒரு 2.5 மாசம் ஐபிஎல் போயிடும், ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரிஸ் போயிடும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? வெரி ஷார்ட் லிமிட்டட் டைம்ல சீக்கா. சீதா இப்போ என்ன ஆயிடுது ப்ராப்ளம்னா, they got into a catch 22 situation. 2 IPL 2022 ஆடிங்களே, 2020 ஆடிங்களே. ஒன்னு லாஸ்ட் இயர் ஒரு T20 IPL, இந்த வருஷம் T20 IPL. சோ முழுக்க T20 sorry T20 World Cup, T20 World Cup, ரெண்டு T20 World Cup, நடுவுல ஒரு IPL, ரெண்டு. See, too many IPLs happened in the last 3 years because the pandemic நால நீ பார்த்தனா too many IPL matches also happened, too many T20 matches are happening. ஏசியா கப், 2 வேர்ல்ட் கப், 2-3 IPL. சோ இவங்களுக்கு பிரீதிங் ஸ்பேஸே இல்ல. I won't blame anybody, but அதுல என்ன பண்ணிருக்கணும் இவங்க என்னன்னா, அப்பப்ப இந்த ஒன் டே சீரிஸ் வச்சிட்டு இருக்கணும். அது பண்ணாம என்ன பண்ணா, இப்ப நீ திடீர்னு வந்து ஆக்சுவலா பார்த்தா ரஃபேல், क्वेश्चन இஸ் ஃபேண்டாஸ்டிக். ஐ ரிமெம்பர் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டே கொடுத்தேன். 3 வருஷம் இருக்கு எனக்கு டைம், 2008ல வேர்ல்ட் கப் வின் பண்ணி என்ன பண்ணணும்னு. இப்ப என்ன ப்ராப்ளம் ஆயிடுது அவனுக்கு இவங்களோட? இப்ப நான் இதான் கேக்குறேன், இப்ப எதுக்கு இப்ப ஒன் டே சீரிஸ் வைக்கணும்? பசாமி நீ வந்து 5 ஒன் டே ஆட்டு போயிருக்கலாம். எதுக்கு T20 சீரிஸ் வச்சுக்கணும்? சாரி, அதுக்கு பதில் 5 ஒன் டே ஆட்டு போயேன். Yes, definitely. Cheeka sir and Ani bro, do you think the biggest challenge moving forward for Indian cricket is team selection or players' performance under pressure? Wow, சரியான கேள்வி இது சீக்கா. பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் நீங்க நிறைய பேசியிருக்கீங்க. நிறைய இந்த மிட் டேபிள் சைட்ஸோட பயங்கரமா சில பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனா பெரிய மேட்சஸ்ல வந்து நிறைய கோட்டை விட்டுருக்காங்க நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க. நீங்க எதுக்கு இன்னும் வெயிட்டேஜ் கொடுப்பீங்க இந்த வேர்ல்ட் கப் இயர்ல? அது क्वेश्चन திருப்பி போடுங்க ப்ரொடியூசர், ப்ளீஸ் போடுப்பா. யஷ்வின், ஃபேண்டாஸ்டிக் क्वेश्चन. I think யஷ்வின் போட்டுருக்காங்க, அது எஸ்கே யஷ்வின் போட்டுருக்காங்க. I think what it's a combination of both, Yashwin. I'll be very very frank with you. It's a combination of both. See, the problem என்னன்னா, நம்ம வந்து ஒரு 2-3 பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து இவனை எடுத்துடணும், அவனை எடுத்து எவனா ஒருத்த சொல்லுவான். இமீடியட் நானே சொல்லுனா இருக்கும் டிவில, you should be selected. நான் சொல்லனால எடுக்கணும்னு கிடையாது. Basically you have to understand, the selectors also will understand, இவன் வேலை ஆகும் ஆவாதா, ஆட போறது இல்லையா, முடியுமா, மேட்ச் வின் பண்ணி கொடுக்க மாட்டானா. சோ அந்த மாதிரி எடுத்து, what do you want in T20 in one day matches? You want potential match winners. அங்கதான் நம்ம தப்பு பண்ணிடுறோம். ஒரு ரீசெண்டா இப்ப என்ன பண்ண போறாங்க, 3 ஒன் டே ஆட போறாங்க, அவ்வளவுதான். யாரு ஒரு ஒன்றரை ஸ்ரீலங்கா சைடு ஒரு ஒன் டே சீரிஸ், ஒரு ஒன்றரை ஸ்ரீலங்கா, நியூசிலாந்து இன் இந்தியா ஒன்றரை தான் நான் சொல்லுவேன். நான் நியூசிலாந்து இந்தியா ஒன்றரை. ஓகே, நீ தலைவனா சொல்லிக்கோ. சும்மா சரி, இந்தியா சொல்ல வரப்பா இல்ல, வேர்ல்ட் கிரிக்கெட்ல உங்களுக்கு எல்லாருமே ஒன்றனா சைடு இந்தியா தவிர. இப்போதைக்கு நீங்க லாஸ்ட் இயர் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பங்களாதேஷோட உதப்பட்டிருக்காங்க சீக்கா. இப்போதைக்கு அதான் சொல்ல வரேன். கரெக்ட்டா? எதுக்கு சொல்ல வரேன், நியூசிலாந்து பெர்ஃபார்மன்ஸ் ஒரு உனக்கு எவ்வளவு மேட்சஸ் இருக்கு? இப்போ உனக்கு எவ்வளவு மேட்சஸ் இருக்கு? இப்போ வந்து 6 ஒன் டே மேட்ச் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவோட எவ்வளவு ஆடுறாங்க? டெஸ்ட் மேட்சஸ் 4 டெஸ்ட் மேட்ச். அப்புறம் எவ்வளவு ஒன் டேஸ் ஆடுறாங்க? I think if I'm not mistaken 3, அதுவும் 3 ODIs தான் நினைக்கிறேன். சோ 9 ஒன் டே மேட்ச் தான் இருக்கு ப்ரிப்பேர் பண்றது வேர்ல்ட் கப்புக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் ஐபிஎல் வந்துருது. ஐபிஎல் முடிஞ்சோடனே செப்டம்பர்ல வேர்ல்ட் கப். சோ இந்த 9 matches are going to decide the fate of the world cup னா it's not done இல்லையா? அதுக்கு நான் என்ன சொல்லிருப்பேன், நீ 5 ஒன் டே ஆடிக்கோன்றேன். Yeah. 24 players have debuted for India since 2020. Is this a good sign? Should India stick to a few bunch of players alone instead of trying a lot of new players? Again, Faizi with the question. 24 players select last year. ஒரே வருஷத்துல 24 players debut பண்றது வந்து இந்த லாஸ்ட் 2020ல இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்ல see என்ன பண்றாங்க, the trial and error, nothing wrong, fear Z. Let me put it that way. Nothing wrong with trial and error, but trial and error also has a methodology. நீ கண்டவனுக்கெல்லாம் சான்ஸ் கொடுத்து கண்டவனா கேப் கொடுத்தா, ஒரு இந்தியன் கேப், இந்தாப்பா அணி நீ போய் இந்தியா ஆடு, இந்தாப்பா ஃபியர்சி நீ இந்தியா ஆடு, இந்தாப்பா வெங்கட் நீ இந்தியா ஆடுனா எல்லாரும் போய் இந்தியா ஆட வச்சீங்கன்னா சான்ஸ் கிடையாது. இந்தியா ஆடுறதுன்னா யூ ஷுட் ஹேவ் அ பெஞ்ச் மார்க்.
he has the ability to play for India இருக்கணும். அந்த மாதிரி ஆளா இந்தியா ஆட வைக்கணும். சும்மா எல்லாரும் கேப் கொடுத்ததுன்னா it's not done. Yes, on the point நீங்க சொன்ன பாயிண்ட்டும் that was also discussed in the meeting today, Cheeka. Onus on domestic performance is going to be very big. நீங்க எப்பவுமே சொல்லியிருந்தீங்க, நீங்க சேர்மனா இருக்கும்போது ரஞ்சி டிராஃபி, துலீப் டிராஃபில ஸ்டில் ரன் அடிச்சுதான் மேல வரணும், ஐபிஎல்ல என்ன பண்ணாலும் பேக்ட் அப் வித் குட் ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் தான், அப்போதான் செலெக்ஷன் கிடைக்கும். ஸ்ட்ரெயிட்டா ஐபிஎல்ல இருந்து நாங்க யாரும் எடுக்க மாட்டோம் நீங்க சேர்மனா இருக்கும்போது சொல்லியிருந்தீங்க. அது திருப்பி இப்ப எடுத்துட்டு வரலான்றாங்க. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, அந்த 2020 பேண்டமிக்னால ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து சில பேர் டெஸ்ட் கிரிக்கெட் டெபுவே பண்ணிட்டாங்க சீக்கா. அது அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நிறைய மேட்சஸே ஆடாம, இயர் ஃபுல்லா டொமெஸ்டிக் ஆடாம வெறும் ஐபிஎல் ஆடினாங்க. அது இம்லேருந்து அது அபாலிஷ் பண்ணணும்னு பாக்குறாங்க. இன்ஃபேக்ட் என்ன தெரியுமா பண்ணணும் அக்ஷய் சுவாமி, சீக்கா, nothing worse than wasted talent. Wasted talent in life. Nothing is worse than a wasted talent in life. Why is the selection committee so cruel to Sanju Samson? Actually, Akshay Swami, I myself surprised. Sanju Samson குடுக்குறீங்க, அவனு வெஸ்ட் இண்டீஸ்ல போனா அவனு வெஸ்ட் இண்டீஸ்ல ரன் அடிச்சான். அனி he also scored runs in West Indies. He also scored a few runs in New Zealand if I'm right. Okay. அதுக்கப்புறம் அவனுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டேன்றீங்க. ஏன் இது? Whereas certain players get extra big chances. I think they are being very unfair to Sanju Samson. அவன் ஐபிஎல் ரன் அடிக்கிறான், டொமெஸ்டிக்ல ரன் அடிக்கிறான். எஸ், டொமெஸ்டிக் கிரிக்கெட் வச்சுக்கணும், கொடுக்குறியா சான்ஸ், ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடு ஒரு பிளேயருக்கு. Also judge by what kind of capability he has. And you cannot be too partial to ex-players and in the impartiality on. நான் என் ஊராளு உன் ஊராளுனா பார்க்கவே கூடாது. இந்தியா ஆட போற மச்சான், மறக்காத நீ வச்சு நீ இந்தியா ஆட போற, இந்தியா கேப் ஏர்ன் பண்ணும். See, in the good old days, ஞாபகம் வச்சுக்கோங்க, beat Sunil Gavaskar, beat Kapil Dev, beat everybody, எல்லாருமே துலீப் டிராஃபி ஆடுவாங்க. அப்ப துலீப் டிராஃபி used to attract crowds. Sunil Gavaskar retired in 1987. Okay, 86-87 series he played Duleep Trophy. 86-87 in Bombay வரைக்கும் ஆடினா. தென் ஞாபகம் 85-86-87 Duleep Trophy ஆடினா சுனில் காவஸ்கர். அங்க ஆடினாதான் நீ சுனில் காவஸ்கருக்கு போலிங் போட்டானா, விக்கெட் எடுத்தாதான் உனக்கு போலர் நல்லா வர முடியும். இங்க என்ன ஆயிடுது, இந்தியா ஆட்ட உடனே நீ சொன்ன மாதிரி டொமஸ்டிக் கிரிக்கெட்டே மறந்துடுறாங்க. என்ன காட்டினா இன்னும் ரூல் கம்பல்சரி ஆகணும். டுலீப் டிராஃபி மேட்சஸ் டொமஸ்டிக் கிரிக்கெட் எல்லாரும் ஆடணும்னு வச்சிருந்தானா ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் மேட்ச் ஆடணும் ரூல் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். முடியுமா முடியாதா தெரியாது எனக்கு. I think that should be a good benchmark because Duleep Trophy is next to test. Yes. Anyway, let's move on. Straight away, let's go to the Sri Lankan series. First T20 வருது, 3 மேட்ச் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் 3 ODI மேட்சஸ் ஆடுறாங்க. ஸ்குவாட் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிருக்காங்க. நீங்க பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா 3rd, 5th, 7th T20 மேட்சஸ், 10th, 12th, 15th 3 ODIs. சீக்கா ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, இதுக்கு இந்த T20 வச்சிருக்கு பதில ஒரு 5 ODI ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்கலாம். பட் எனிவே, அந்த ஸ்குவாட் இப்போ ப்ரொடியூசர், இஃப் யூ கேன் புட் த ஸ்குவாட் அப், லெட்ஸ் டேக் a look at first T20 சீரிஸ். சீக்கா, நம்ம ஆல்ரெடி முன்னாடியே நீங்க சொல்லியிருந்தீங்க ஹார்திக் பாண்டியா தான் கேப்டன் பண்ணணும் கோயிங் ஃபார்வர்ட் இன் தி 2024 வேர்ல்ட் கப். இந்த சீரீஸ்க்கு ஹார்திக் பாண்டியா தான் டெஃபினெட்லி கேப்டன், as ரோஹித் சர்மா ஸ்டில் நாட் ஃபுல்லி ஃபிட். சூரியகுமார் யாதவ் வைஸ் கேப்டன் சீக்கா. இஷான் கிஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்க திருப்பி விக்கெட் கீப்பர், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரித்துராஜ் கைக்வாட், சுப்மன் கில், 3 ஓப்பனர்ஸ் தேர், தீபக் ஹூடா பேட்டிங் ஆல்ரவுண்டர், ராகுல் திரிபாதி. சீக்கா, நிறைய நாளா இவர் எப்ப ஆடுவாருன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஃபைனலா திருப்பி எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்தியன் டீம்ல. சஞ்சு சாம்சன் ஆப்வியஸ்லி இது ஒரு பிரேக் த்ரூ டோர்னமெண்டா இருக்கும்னு எனக்கு தோணுது சஞ்சு சாம்சனுக்கு. வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 7 ஆஃப் ஸ்பின்னர், உங்களுக்கு அவர் தான். செஹல் அக்சர், ஹர்ஷ்தீப், ஹர்ஷல், உம்ரான், சிவம் மாவி அண்ட் முகேஷ் குமார், 2 நியூ என்ட்ரன்ஸ். சீக்கா, இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க சொல்லலாம் பேட்டிங் ஓகே, ஆனா அந்த ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப அன்டெஸ்டடா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா குட் தட் தே ஆர் ட்ரைங் தீஸ் கைஸ் அவுட்ல. சீக்கா, சிவம் மாவி again you're giving a cap unnecessarily. Does he really deserve it? சும்மா நீ வானத்தை பார்த்து பூமியில போடுறான் போலிங் அவன். புரிய மாட்டேங்குது உனக்கு, எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு நீ அவன் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பாரு. நீ T20 எடுத்தா ஐபிஎல் வச்சு தான் எடுக்க முடியும். T20 டொமஸ்டிக் வச்சு. முகேஷ் குமார் ஐ பிலீவ் இஸ் குட், டொமஸ்டிக் நல்லா பண்ணிட்டு. நீ தான் சொன்ன அந்த முகேஷ் குமார் டொமஸ்டிக் நல்லா பண்ணிட்டு இருக்கான்னு. பட் ஐ டோன்ட் நோ அபௌட் திஸ் சிவம் மாவி. ஐ டோன்ட் திங்க் இஸ் I don't know. I won't accept the fact. I won't accept. Anyway, let's get the questions coming in. Producer, questions அனுப்புங்க. producer என்ன producer பண்றீங்க?
With Pant mostly out of the World Cup, who should be batting at number 5 for India? Why is Pant mostly out of the World Cup? Yeah. First of all, I don't think Pant. You don't know about what is it. He says mostly out of the World Cup the Portugal because nobody knows the actual situation of Rishabh Pant. The ligament tear and all. So even at number 5 today, Rafael, I think it looks like that what is his name? Shreyas seems to have cemented his place at number 5 for the World Cup, in my opinion. In my opinion, as of now, the performance oriented up on up Shreyas ஆடுவான்னு தோணுது எனக்கு இப்ப இருக்கிற நிலைமையில. So number 5 as of now, Shreyas looks like it, Rafael. But I mean, I don't think they will change that because Rohit Sharma இருக்கான் என்னோட opinion. Yes. Cheeka sir, cricket peaked at 2013 when they conducted 7-match ODI series between India and Australia. Why nowadays we don't see at least 5-match ODI series? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய T20 ஃபோக்கஸ் போயிடுச்சு. ஒன் டே கிரிக்கெட்ல அந்த ஷைனே போனதுனால நிறைய பைலாட்ரல் 3-match T20 சீரீஸ், 5-match T20 சீரீஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் T20 கிரிக்கெட் ஹஸ் பேசிக்கலி டேக்கன் த வேர்ல்ட் பை ஸ்டாம். அது வந்து நிறைய ஐபிஎல்னாலேயோ இல்லாட்டி நிறைய வந்து ஒரு ஷார்ட்டர் ஃபார்மேட் 3 hours எல்லாருக்கும் ரிலேட் பண்ற மாதிரியோ. சீக்கா, அதே இதுல நான் இன்னொரு கேள்வி கூட கேட்பேன். இவர் கேட்டது சிவராம்ல, ஆர் வி சீயிங் தி எண்ட் ஆஃப் ODI கிரிக்கெட் ஆல்சோ? I don't think so. நீ பார்த்தனா பங்களாதேஷ்ல 3 மேட்ச் ஆனா ஒன் டே 2 மேட்ச் கிரிப்பிங்கா இருந்தது. அது 2 மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாங்க அந்த பையன். And I was enjoying நம்மளோட third even double century அடிச்சானே நம்ம இஷான் கிஷன். I was enjoying it. It's not the question of, it's all about how you play. அப்படின்னு நான் எதுக்கு ஒன் டே வச்சுக்கிறேன்? I don't think you should call it end. எல்லாம் கரெக்டா பண்ணா கரெக்டா இருக்கும். Does Surya deserve a chance in place of Panta in test cricket? Gautam Prakash. இல்லடா, he said Pant இருக்க மாட்டானா, Pant will not be available for Australia series. I think that's what Gautam Prakash is meaning. Oh, I'm sorry. I think if I understood Gautam Prakash is, I think he feels that since Pant will not be available for the Australia series, does Gautam Surya Kumar Yadav deserve chance? See, Surya definitely deserves chance in test cricket. Whether now Rishabh Pant, I don't know whether he's going to play I mean, Pant is world one of the top test cricketers today. Let's take it at that. So Pant fit na, Pant we can keep a batsman. So not instead of Pant, irrespective of Pant, avana porana. என்னோட குதிரை பா ரிஷப் பந்தா இருக்கணும். அவனை டெஃபினா என்ன வேணா சொல்லி அவன் ஒன் டேல அடிக்கலன்னா T20 அடிக்கலன்னா அவன் பொட்டன்ஷியல் மேட்ச் வின்னர் எனி ஃபார்மேட். When I have a potential match winner with me, I will always take a gamble with him, whether you like it or not. But Surya definitely deserves a chance. Yes. Going back to the first T20, how big of a loss will the absence of Rishabh Pant be in the BGT series, given that the World Test Championship final qualification is on the line? எனக்கு தெரிஞ்ச massive loss தான் இருக்கும் guys. Rishabh Pant, you take Rishabh Pant out of that Indian batting lineup. அந்த நம்பர் 5 நம்பர் 6ல போய் ஒரு கேம் சேஞ்சிங் பிளேயர் அவர் தான். நீங்க லாஸ்ட் இயர் இங்கிலாண்டோட எடுத்துக்கோங்க, எனி டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் எடுத்துக்கோங்க, பங்களாதேஷோட இந்த 94 எடுத்துக்கோங்க, ஆஸ்திரேலியால நம்ம கேபால வின் பண்ணும் போது எடுத்துக்கோங்க, எப்படி பாத்தீங்கன்னாலும் ரிஷப் பண்ட் தான் இந்தியாஸ் பிகெஸ்ட் மேட்ச் வின்னர் டெஸ்ட் கிரிக்கெட்ல. அவரு நீங்க வெளில எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தோணுது. Anirudh கரெக்டா சொன்ன. Anirudh அவன் இல்லனா இந்த I don't know the position of the world test championship, the positioning எனக்கு தெரியாது. I think India win பண்ணியே ஆனோம், அப்பதான் குவாலிஃபை ஆவாங்க. எவ்வளவு வின் பண்ண ஆஸ்திரேலியாவோட? I think they can't lose more than one game ன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் ஏதோ ரொம்ப பிரிகாரியஸா இருக்காங்க. என்னவோ தெரியாது விடு. anyway அது ஏதோ ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ஃபார்முலா, அதோட ரேங்கிங் போடுவாங்க. அந்த ரேங்கிங் எனக்கு ஒரு படலங்கவும் புரியாது. சொன்னால் பத்தி எனக்கு கவலையும் கிடையாது. பட் what Anirudh said is right. பர்ஃபெக்ட்டா சொன்னான். ரிஷப் பந்த்லாம் மேட்ச் கஷ்டமா. நீ ரெண்டு Anirudh question நீ சொல்றது Anirudh தான் கரெக்ட். Who will be the opener Sri Lanka series? Sri Lankan series T20 Cheeka, அப்படியே அது பத்தியும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணலாம். 3 ஓபனர் எடுத்து வச்சிருக்காங்க, ரித்துராஜ் கைக்வாட், சுப்மன் கில் and இஷான் கிஷன். எனக்கு தெரிஞ்ச இஷான் கிஷன் will definitely walk in as your wicket keeper opening batsman. Who would you open, Cheeka? Rituraj Gaikwad or Shubman Gill along with Ishan Kishan? I will throw both Rituraj Gaikwad and Ishan Kishan. Definitely. See, if you want a terrific, I believe that Rituraj Gaikwad has got stuff. Domestically adigaran, IPL adigaran. Ponoshe, yes, he had a modest IPL, but he is a guy who's got stuff. Avante sarak irukku. Shubman Gill avante sarak bigger sarak irukku in my opinion. Yes. Yes. Correct. Super da. Jyoti. Yes.
Ruturaj Gaikwad should be given more chance. Just now I was telling that. Suparna Jyoti. I was just mentioning. I still believe he's a much more talented player than Shubman Gill. In my opinion. Anybody, all of you can disagree with me. Anirudh will disagree with me. But he's not being given the right backing. You give him the backing, that fellow will win matches again. He's a match winner. Yes. Anyway, going back to the squad, Cheeka, let's talk about the rest of the lineup T20 series. உங்களுக்கு number 3 ல straight away உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு சீக்கா. ராகுல் திரிபாதி can come in at number 3 or Sanju Samson can come in at number 3. Who would you actually have come in at number 3? இல்ல ஒரு blatant miss நம்மளுக்கு ஒன்னு தெரியுது. Shreyas Iyer has been omitted from the T20 squad. His form in the test cricket and one day cricket has been fantastic, Cheeka. Do you see that as a miss for India in the middle order, or are you happy with this? No, I'm happy with that. I don't think it's a miss and all. I don't think it's a miss. Again, they're trying. I don't think it's a miss and all. I think middle order, I think that boy, this boy, the Tripathi should be given an opportunity, macha. If you're giving Tripathi chance, what happened to people like Moshin Khan, Kuldeep Sen, who deserved a T20I call-up? Aditya Madhavan, they haven't been fit since the IPL. Kuldeep Sen, nadula வந்து ஒரு Indian team selection ஆனாரு, அதுக்கப்புறம் திருப்பி அவரும் unfit ஆயிட்டாரு. Moshin Khan hasn't been bowled since the IPL. நிறைய பேருக்கு injuries இருந்திருக்கு. That is your answer to that question. Going back to no problem. See, the problem is அவங்க IPL மட்டும் fit ஆயிடுறாங்க, IPL முடிஞ்சு injure ஆயிடுறாங்க. I think those guys don't want to play for India. அவங்கள இந்தியா ஆடுறதுக்கு கவலை இல்லைன்னு நினைக்கிறாங்க. Maybe. See, I think it's too unfair. No. I think it's Ani, you have to understand one thing, Ani. You were IPL வரைக்கும் finals வரைக்கும் ஆடுறடா நீனு. குல்தீப் அந்த நீ சொல்ற மோஷன் கான் IPL finals வரைக்கும் ஆடி இருக்கான். நின்ற Cheeka, it's really unfair. ஏனா மோஷன் கான் வந்து first year தான் ஆடி இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு back stress fractureன்றது வந்து not an easy call to take, Cheeka. நீங்க வந்து straight away I don't think I won't see if it is I'm not being, see, Ani, you can call me, I'm not being cruel at all. I'm saying I'll tell you. The same Mohsin Khan will be fit for the IPL. No way, Cheeka. I won't agree to this fact because இல்ல definitely if IPL வந்து fit ஆயிடுவான் பாருங்க. அது மட்டும் எப்படி Cheeka நீங்க இல்ல இது எப்படினா இது வந்து ஏன் புரியவே இல்ல எப்படி இந்த Mohsin Khan IPL மட்டும் fit ஆயிடுவான் இப்போ calling out a spade since you're calling out a spade நம்ம ஊர் பையன் வருண் சக்கரவர்த்தி நம்ம ஊர் பையன் நட்ராஜன் எப்பவுமே IPL க்கு அப்புறம் ஆடுனதே இல்ல அதுக்கு நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க நீ ஒத்துக்கிற அப்ப அது வருச்ச கதைதான் வருச்சக்கர நடராஜனா இருக்கட்டும் மோஷன் கானா இருக்கட்டும் ஐபிஎல் ஸ்பெஷலிஸ்ட் போயிடுவாங்க அப்படின்னா ஐபிஎல் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் இயர் ஆடி இருக்கான் சீக்கா அவனுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சர் பேக்ல they say the உடனே சொல்லாத he doesn't want to play for India and I think that's a very மச்சான் I ask you sir அந்த ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சர் ஐபிஎல் மட்டும் ஃபிட் ஆயிடுவாங்களா சீக்கா injuries happen சீக்கா என்ன சீக்கா பேசிட்டு இருக்கீங்க நீங்க கிரிக்கெட் சீக்கா injuries happen ஆட்டோம் அத பத்தி எனக்கு கவலை கிடையாதுடா IPL மட்டும் எப்படா ஃபிட் ஆறாங்க எல்லாரும் but Ani bro I may be wrong Moshin hasn't been doing good in domestic seasons too Srihari he hasn't been played Srihari this year you are completely wrong that is the truth he hasn't even played one match he hasn't even picked up the ball right after IPL he was diagnosed with stress fracture that is the truth but Bhargav viewers okay Ani enoda villa sanda por Anirudh my this Anirudh here Ani bro is fighting with me so much the same Mohsin Khan will say in 2 weeks time we'll get an announcement by January end February I am fit my doctors cleared me I will play IPL ஆடிடுவோம் IPL ஆடி போடுவான் அதே மாதிரி தான் ஆபோது அதே மாதிரி தான் நட்டுக்கும் ஆபோது அதே மாதிரி தான் அருண் சக்கரவர்த்தி ஆபோது to say my doctors have cleared me I think the Indian team NCA management will take the call இப்போ வேற அந்த protocol வேற போட்டுருக்காங்க so I think Cheeka is completely wrong on this anyway let's move on இதுக்கு மேல இத பத்தி பேசணும்னா நைட் பூரா சண்டை போட்டுன்னு இருப்போம் சீக்கா நம்ம லெட்ஸ் மூவ் ஆன் Ani let's be very frank here first அதுதான் the whole idea meeting today was எப்படியா இந்த பசங்க IPL மோட் மட்டும் ஃபிட்ன்றாங்க IPL க்கு அப்புறம் அன்ஃபிட் ஆறாங்க கேக்குறதுக்கு தான் இந்த மீட்டிங் நடந்ததே அதுதான் நான் சொல்றேன் which is a fact of life please understand that even after ample performance why isn't Sai Kishore being considered in the squad he can be more effective like Santner in New Zealand Karthikeyan in the point நான் உங்களோட கம்ப்ளீட்டா அக்ரி பண்றேன் Karthikeyan எனக்கு சாய் கிஷோர் நான் நிறைய க்ளோஸ் குவார்டர்ஸ்ல பாத்திருக்கேன் என்னோட ஃபேவரட் கிரிக்கெட்டர் ஃப்ரம் தமிழ்நாடு ஓப்பனா சொல்லிடுறேன் எப்படி பாத்தீங்கன்னா அவரோட ஒர்க் எத்திக் எடுத்துக்கோங்க அவரோட திங்கிங் எடுத்துக்கோங்க எப்படி மேல வந்தாரு ஹார்ட் ஒர்க்கிங் எல்லா மேட்ச்லயும் பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் இயர் ஐபிஎல்லும் சரியான பெர்ஃபார்மன்ஸ் இப்போ துலீப் டிராஃபில ஒரு 5 for 10 விக்கெட் எடுத்தாரு துலீப் டிராஃபில எல்லா இடத்துலயும் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அக்சர் பட்டேல் எஸ் ஓகே வெரி குட் டெஸ்ட் கிரிக்கெட்ல டெஃபினட்டா சம பெர்ஃபார்மன்ஸ்
ஆனா T20ல சாய் கிஷோர் டெஃபினட்டா ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கலாம்ல சீக்கா. கரெக்ட். அப்படியே செலக்ட் பண்ணாவனே அவனுக்கு கொடுக்கலாமே. அவனுக்கு கூட T20யோட நீ now you have seen enough Akshar Patel, right? Why don't you try Sai Kishore? So that is what I'm trying to say. He try, but why? Sai Kishore, you should look at him at the World Cup. See, what he said is a very valid point. Sandner type in the tabakku, அப்படி அந்த ஹைட் லைன் போறானா ஜிங்கு போட்டா அவனை ஸ்டெப் அவுட் நான் பண்ணி அவளை அடிக்க முடியாது மச்சான். அவன் அப்படி ஸ்டெப் அவுட் பண்ணி தூக்கி 6 அடிக்க முடியாது அவன் அந்த மாதிரி தான். See, what the Karthikeyan said is a very valid point. I think thank God he brought it up. Otherwise I would have forgotten Karthikeyan. நான் மறந்துருப்பேன் நல்ல வேளை. See, இந்த மாதிரி very very minute points பார்த்துட்டு இந்த மாதிரி க்ளோஸ் கலெக்ஷன்ஸ் ரஜத் பதிடா கரெக்ட். சிவகுமார் ரஜத் பதிடா டீம்ல எடுத்துட்டு போனீங்கல்ல பங்களாதேஷ்க்கு வச்சிருந்தாங்களா அவனை T20 டீம்ல ஏதோ ரீப்ளேஸ்மெண்டா போனான்ல அவன ஆடு அவன் ஐபிஎல் நல்லா பண்ணிருக்கான்ல. இப்போ எனக்கு என்ன புரியலனா என்ன செலக்ஷனே புரியல. இது அதான் எனக்கு புரியல. என்ன செலக்ஷன் இது? பொடலங்க செலக்ஷன் இது ட்ரையல்ரூவா. அதான் நான் கேக்குறேனே என்ன செலக்ஷன் அது? ரஜத் படிடார் ராசினிக்கு ஒருத்தன் அடிச்சா போன வருஷம் அடி நடிச்சு கொண்டு வந்தாங்க. பங்களாதேஷ் சீரீஸ்ல இந்தியன் டீம் ஸ்குவாட்ல இருந்திருக்காரு. இந்த சீரீஸ்ல கம்ப்ளீட்டா தூக்கி போட்டாங்க. எனக்கு என்னன்னே பைத்தியக்கார அபத்தம். அப்சல்யூட் அபத்தம். I agree with the person who put it. Sorry, I forgot his name. அபத்தம். Yes. Hi, Cheeka sir and Ani bro. It's too much of trial and error, rotating plays on team selection for each and every series, building pressure on the players to perform. Cheeka, as a player, இப்போ இந்த மாதிரி ரஜத் பாடிதார் இப்போ நடந்ததுதான் ஒரு எக்ஸாம்பிள். நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்தியன் டீமுக்குள்ள வந்திருப்பாரு. இப்போ எனி பிளேயர் இல்ல, நானும் பிளேயரா இருந்திருக்கேன், சீக்காவும் ஒரு பிளேயரா இருந்திருக்காரு. நீங்க சீக்கா கிட்டே கேளுங்க, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்தியாக்கோ இல்லாட்டி இந்தியா ஏக்கோ இந்தியா அண்டர் 19கோ செலக்ட் ஆகும் போது அந்த ஒரு ஃபீலிங்கே வேற ஃபீலிங். உங்களோட கான்ஃபிடன்ஸ் உங்க எல்லாமே ரேஸ் ஆகும். ஆனா அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாவே தூக்கிட்டாங்கன்னா அதுவும் வந்து ஒரு டிஃப்ளேட்டிங்கா இருக்கும்ல சீக்கா. 100%. I think the trial and errorன்றது எப்படி வச்சுக்கணும்னா இப்பெல்லாம் ஒரு 20 தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கணும். இந்த T20 இந்த 2023 வேர்ல்ட் கப் இதான் ஒரு 20 ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கணும் அவங்க கையில. பட் எனக்கு என்னென்ன புரியல, திருப்பி எதுக்கு ரஜத் படிடார் வந்து மாறி விக்னேஷ் சொன்ன மாதிரி I don't understand. ஸ்ரீலங்கா T21 why Harshad correct, why Harshad Patel again you are going backwards, why Harshad Patel? Vijay Sarathi, fantastic question. திருப்பி போற நீ Harshad Patel காட்டா வந்து மொள்ள அப்படி ஸ்லோ ரன் போடுவான் இது பண்ணுவான். என்னன்னா டீம் செலக்ஷன் இது அபதமா இருக்கு. ஆனா வின் பண்ணுவோமே அது வேற விஷயம். You will not understand. You know an easy victory by any means. adila ani you will not understand. ini ஆர்யா இந்த T20 போ இத நீ look towards 2024 அத பார்க்க மாட்டாங்க போல இருக்கு. they are going backwards. ரஜத் படிடா நீ சொன்ன மாதிரி சான்ஸ் கொடுத்த டீம்லயே இல்ல. புரியவே மாட்டேன்றது இவங்க செலக்ஷன். Anyway, going back to the T20 squad ல சீக்கா நம்ம வந்து பேட்டிங் லைனை பத்தி பேசியிருந்தோம். உங்களுக்கு 3ல வந்து யார் நீங்க ஆட வைப்பீங்க? ராகுல் திரிபாத்தியா, சஞ்சு சாம்சனா? ஏன்னா சஞ்சு சாம்சனோட பெஸ்ட் பொசிஷன் நம்பர் 3ல சீக்கா. ஐ திங்க் சஞ்சு சாம்சன் should be given a run at number 3. ராகுல் திரிபாத்தி இப்பதான் சைடுக்குள்ள வந்திருக்காரு. ஒரு 2 கேம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாம்னு தோணுது. 4ல உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் அவே சீல்டு சூரியகுமார் யாதவ். 5ல தீபக் ஹூடா will come in. 6ல ஹார்திக் பாண்டியா or 5 ஹார்திக் பாண்டியா 6 தீபக் ஹூடா. அது எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். 7ல உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தர் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். 8ல you can either go with Aksar or you can go with Chahal. I will go with Chahal at number 8. Number 9 Harshal Patel. Number 10 probably Umran Malik and number 11 Ashdeep. இதுதான் ஒரு டீம் ன்னு நினைக்கிறேன் சீக்கா ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? But Sanju தான் போன் actually. You're right. I agree with you. Sanju Samson should be given a good run. Both Sanju Samson and Ruturaj. If you are looking at 2024 World Cup, please you have to understand one thing. You have to not start have an eye on 20 ஆறு T20 சீரிஸ் ஒழுங்கா 2024 க்கு prepare பண்ணுங்க. Yeah. Anyway, Cheeka, your thoughts on Shikhar Dhawan? He was a captain for second string team and also scored in the previous World Cup. Does he deserve a chance? Rakesh Rao, RK, அப்படியே நாங்க ODI squad பத்தியும் பேசும்போது அப்படியே இதை எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சோம். But yeah, Cheeka, just expanding on that question, KL Rahul has been dropped for the T20 series. Dropped, rested, நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். Virat Kohli has been definitely rested. No dropping there. Definitely rested. Rohit Sharma is not fit. What is the future? Where do you see KL Rahul and Shikhar Dhawan fall into place in the white ball format, Cheeka? In my think Shikhar Dhawan, I think you will have to go beyond Shikhar Dhawan. He might have been captain of second string team. Yes. One thing is அவனோட run rate பார்த்தனா அந்த மாதிரி இதுல ஈஷான் கிஷன் is a brilliant player மச்சான். I will go with ஈஷான் கிஷன். அவன் சவுத் ஆப்பிரிக்கால ஸ்கோர் பண்ணிருக்கான். குட் bowling சவுத் ஆப்பிரிக்கா அப்போ இந்தியாக்கு வச்ச போன வருஷம் அவங்களோட ஆல்மோஸ்ட் ஒரு செஞ்சுரி மிஸ் பண்ணான். இதுல அவங்களோட ஊர்ல ராஞ்சில மறக்காதீங்க. I think you give now you say
ரிஷப் பந்த், இஷான் கிஷன் இவங்க ரெண்டு பேரும் ஜிகு ஓடு. Yes. Unfair of Prithvi Shaw not to be given a chance in T20I squad. Aditya Madhavan again asking that question about Prithvi Shaw. Another player completely overlooked in any and every format. எனக்கு ரொம்ப பிடிக்கும் Prithvi Shaw. ஆனா அந்த BCCI protocols ஒன்னு இருக்கு. இது எப்படினால சீக்கா இது வந்து Prithvi Shawவோட கேஸ் வந்து ஒரு வெரி வியர்ட் கேஸ். எங்கேயோ சம்வேர் டவுன் த லைன்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் பயங்கரமா நடந்திருக்குன்னு தோணுது பிட்வீன் த செலக்டர்ஸோ பிட்வீன் த மேனேஜ்மெண்ட்டோ. ஏன்னா Prithvi Shaw மாதிரி பிளேயர் நீங்க சொன்ன மாதிரி பொட்டன்ஷியல் மேட்ச் வின்னர், ஹெவி பொட்டன்ஷியல் மேட்ச் வின்னர் அவரும். இன்ஃபேக்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஷியர் டேலண்ட்ல ஹீஸ் ப்ராப்ளி வில் பி நம்பர் 1 as good as Ishan Kishan as an opening batsman in talent. But somebody should sit with him and tell him, hey, உன்னோட லைஃப் ஸ்டைல் மாத்திக்கணுமோ இல்லாட்டி உன்னோட ஃபிட்னஸ் நீ பாத்துக்கணுமோ. So how do you see that? என்ன பண்ண முடியும்? I think அதுக்கு நீங்க அந்த question I think Abhishek we'll get to this question. You first answer that question. Rishabh, Prithvi Shaw, but one thing he's got a very big weakness against short bowling. Bouncer compulsive hooker இருக்கான். Yes, he might get a wicket. ரொம்ப compulsive எவ்வளவு வாடி மூக்கமா ராஜா அவுட் ஆயிடுவான் அவனுக்கு. அவன் அது நீ பார்க்கணும். as an opener அந்த லெவல்ல அவன் சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. எவ்வளவு வாடி சார்ட் அவுட் பண்ணாங்க பாரு நடுவுல. Yes, Abhish is asking, is Rishabh Pant a perfect replacement Ishan Kishana in the Border Gavaskar series la? Ishan Kishan has done well in the ODIs. நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நிறைய ஒயிட் பால் கிரிக்கெட்ல நல்லா பண்ணா டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு நல்லா ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி do you see Ishan Kishan as a backup keeper / keeper in case Pant is not fit for the Australian series, Cheeka? I think it will be a very good. I think it will be a very good addition. Yana, he is also a fearless cricketer. He will also take chances at that position. But Ishan Kishan, you'll have to play in the top of the order. You can't play in the middle order. I think second new ball தான இருக்கு சீக்கா. நீங்க நம்பர் 6ல ஆட வைக்கலாமே சீக்கா தைரியமா. ஆடம் கில்க்ரிஸ்ட் லைஃப் லாங் ஆடம் கில்க்ரிஸ்ட் ஓபனரா இருந்திருக்காரு. லைஃப் லாங் ஆடம் கில்க்ரிஸ்ட் ஓபனரா இருந்தா இருக்கு ஆஸ்திரேலியா ஒன் டே சைடுல. ஆனா டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு நம்பர் 7 தான் வருவாரு. So I think it will not be a problem for these guys. I don't know. Maybe yes, you can try. Maybe you can try. I won't say no. You can try. But I'll still not write off KL Rahul. Whatever you guys might say, you might, yes, his performance in 2022 has been poor, whatever. I will still not write off KL Rahul. He is still a classy player. Let him take his own time. Let him sort out his own personal problems, whatever he's got, mental problems or whatever it is, in terms of his cricketing abilities. But I still be, he is a power to reckon with. And especially against good teams like Australia, I would still consider KL Rahul back as mind. Now, see, the problem நீங்க பேசுறது வந்து KL Rahul வந்து அவரோட கேம் பத்தியோ அவரோட கிளாஸ் பத்தியோ அவரோட அதான் சொன்னி நான் பேக் ஆஃப் மைண்ட் வச்சுப்பேன் தான் சொன்னேன் நான் பேக் ஆஃப் மைண்ட் வச்சுப்பேன் அந்த விஷயத்துல இல்ல நீங்க சொன்ன பாயிண்ட்க்கு ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா KL Rahul had a brilliant century in Lords last year, had a brilliant century in South Africa also. ஆனா மிச்ச மேட்சஸ்லாம் அடிக்காம இருந்ததுனால ரொம்ப புவரா தெரிஞ்சது இயர். So அதனால தான் ஒரு பிரச்சனையா இருந்தது. Hi Cheeka sir, if Shreyas Iyer is a great player of ordinary bowling and ordinary player with great bowling, can the same rule apply to KL Rahul? Very 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 tricky question, Cheeka. Maunagam yes, I think I'll have to, that's why I said I'll have to reserve my comments now as far as KL Rahul is concerned. While I always thought he's a Rolls Royce Rahul, but as Hani just now said, great bowling like England in he's got a brilliant century last year in the test match. He got a brilliant century in South Africa. But if you go by performance, he scored against ordinary sides only, ordinary bowling only last year. So as of now, that's why I said I will not say anything about KL Rahul. I take whatever you say. Maunagam may be, yes, I'll go with you. Let him come and prove himself. Let him come and prove himself. Because he has done well against great sides in the past matches. So let's wait. Yes. Cheeka, very interesting question by Shashit Selvam, Cheeka. How many international matches are good enough to judge if a player is in form before being dropped? See, Shashit Selvam, if you think he's a good player, I think you should give him at least 5 or full series or a couple of series. Say, Macha, நீ 2 series ஆட போற டிராப் ஆனா டெய்லி கொடுத்தா நல்லா ஆடுவான். அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணலாம். Then you have no other choice. You'll have to say next. Okay, next the queue yaru. So or queue system mari kononu such this. You or queue la eduthu va. Nee KL Rahul in the back of the queue to answer the previous person Maunagam me. If KL Rahul will go back to the queue. Avan wait pannuvan chance kidna. In the ODI setup, in the ODI. Illa adhe maadha queue setup la avanu ODI la queue setup la podavana inne.
KL Rahul. So at least ஒரு 4-5 மேட்ச் கொடுங்க பிளேயருக்கு ஒரு ODI செட்டப் பத்தி பேசிட்டு இருக்கும்போது அதுல வந்து ஒரு valid point, since we are talking about KL Rahul, இது அப்படியே நம்ம முடிச்சிடலாம்னு நினைச்சேன் KL Rahul டாபிக். Obviously Ishan Kishan is now sealed his position as an opener. Cheeka, எப்படி பாத்தீங்கன்னா ஒரு பிளேயர் 100 அடிச்சு என்ன ஓபனர் Ishan Kishan is there for the World Cup. But in my opinion, he will definitely. KL Rahul will find it difficult to find a place in the T20 in the World Cup 2023. I agree with you. He will be in the queue system. He'll have to wait in the queue and wait and watch. That's why I said queue. That is where this question comes in, Cheeka. Obviously, you'll have Virat Kohli at number 3. Number 4 spot, as much as Suryakumar Yadav has had a terrific year with T20 cricket, his one-day stats are not that great. And then number 5, இப்போதைக்கு எல்லாரும் Shreyas Iyer sealed ன்றாங்க. Is there a chance that KL might be fighting for that middle order spot with these guys? அதான் சொல்ற queueல போடுன்னு சொல்லிட்டேன் அவனே. நான் queueல போட்டு வெயிட் பண்ணி பாருன்றேன் நான். அவன் கல்யாணம் எல்லாம் முடிச்சு வரட்டும். அடிச்சு வரட்டும் அவன். பெர்ஃபார்ம் பண்ணி வரட்டும். Let him come perform and show I can score against big teams. While he's done in the past. He scored in Australia. He scored in England. Okay, off late he's not been scoring well. So let him score and come back. Yes. Anyway, Cheeka, you're being biased on KL and not supporting Shikhar. He's a man of ICC tournaments. Sriram Rajesh, I don't think it's being biased on KL Rahul. நீங்க பாத்தீங்கன்னா அங்க டாப்ல வந்து இஷான் கிஷன் பத்தி நம்ம பேசின்னு இருக்கோம். இதுக்கும் KL ராகுலுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இஷான் கிஷன் தான் இப்போதைக்கு ஒரு ரைட் லெஃப்ட் காம்பினேஷன்ல அவர் டெஃபினட்டா போயே ஆனும் வேர்ல்ட் கப்க்கு. எப்படி பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க சிக்கர் தேவன் நான் பயஸ் சொல்ல. யூ ஆர் அண்டர்ஸ்டாண்ட் ஏஜ் ஃபேக்டர் ஒன்னு இருக்கு ஸ்ரீராம் ராஜேஷ். அண்ட் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்ட் இப்போ ஒன் டே கிரிக்கெட்னா அவன் என்ன மாதிரி அவனோட ஸ்ட்ரைக் அவன் என்ன சொல்லுவான், என்ன ஸ்ட்ரைக் ரேட் என்ன சொல்லுவாங்க, ரன் ரேட் பார்க்கணும். நீங்க என்ன ரேட் அது பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட் எடுத்து பாருங்க. ஸ்ட்ரைக் ரேட் ஷிக்கர் எடுத்து பாருப்பா, நீ ஸ்ட்ரைக் ரேட் எடுத்து பாருப்பா. அதனால கேஎல் ராகுல் பயஸ்டா இருக்கா. ஐ ஸ்டில் பிலீவ் கேஎல் ராகுல் ஏஜ் இஸ் பிஹைண்ட் ஹிம், talent is behind him, so put him in the queue na solren na edu sollavana. Anyway, let's go on to the one day series squad. And the squad announce pannirukanga. If the producer can put the one day series squad, Rohit Sharma comes back straight away. Hardik Pandya vice captain, Shubman Gill another opener in, Virat Kohli, Suryakumar Yadav, Shreyas Iyer, KL Rahul and Ishan Kishan, Washi, Chahal, Kuldeep, Aksar, Shami is back, Cheeka. Siraj is back, Cheeka. In the bowling attack looks way better than the T20 bowling attack. ஏனா உங்களுக்கு basically in the team பார்த்தா clear-ஆ தெரியுது that World Cup team will be in and around this format. அந்த டீம் போடு please. நாங்க பேசின டீம் போடு. அவட டீம் காமி ப்ரொடியூசர் இதுதான் ஒரு World Cup team இருக்க போது தோராயமா இண்டிகேஷன் கொடுத்துட்டாங்க. இதுதான் ஒரு World Cup team. இதை வச்சு நீங்க பிளஸ் ஆர் மைனஸ். அதனால தான் கேஎல் ராகுல் பார்த்தா கியூல இருப்பாங்க. இங்க யாருக்கு கேஎல் ராகுல் காம்படிட்டர்னா உனக்கு சீமா வரலாம். உனக்கு சுப்மன் கில்லா இருக்கட்டும், கேஎல் ராகுல் இருக்கட்டும், இவனா பர்ஃபார்ம் பண்ணி தான் ஆன இனிமே. இல்லைன்னா இவங்களை தூக்கிடுவான், சஞ்சு சாம்சன் சான்ஸ் கொடுப்பாங்க. புரியுதா உனக்கு? இப்போ அதே மாதிரி முகமது ஷமி இங்கதான் இதுதான் தோராயமான வேர்ல்ட் கப் டீமே இருக்க போறது. The team will be plus or minus a few players of this team only. This will be the World Cup squad roughly. Indicate இது இண்டிகேஷன். இதுதான் என்னோட வேர்ல்ட் கப் ஸ்குவாட் 2030 வேர்ல்ட் கப் ஸ்குவாட் ஆல்ரெடி ஹிண்ட் பண்ணிட்டாங்க. இங்க பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 2-3 பிளேயர் போகும் டிபெண்டிங் ஆன் தி ஃபார்ம். அதுல கேஎல் ராகுல் will be in a testing wicket now. சூரியகுமார் யாதவ் ஒன் டே டெஸ்டிங்ல இருப்பான். இன்ஃபேக்ட் சுப்மன் கில் நான் டெஸ்ட் தான் போடுவேன் நானு. I don't think Shubman Cheeka, ஏனா நீங்க எப்படி பாத்தீங்கன்னா ரோஹித் and இஷான் கிஷன் will only open ன்னு எனக்கு தோணுது. அதான்பா, அதனால உனக்கு இவன் அங்கதானா இப்பலானா இந்த புது பிளேஸ் யாரா பாரு, நீ சஞ்சு சாம்சன் வெயிட் பண்ணி பாரு. World Cup is 10 months away and still India hasn't found a fixed squad. Will this be backfiring during the World Cup matches? I don't think it will be backfiring. ஏனா இப்போ வந்து I still think 10 months is a long time. If India can zone in, இப்போ சீகா சொன்ன மாதிரி அந்த ஸ்குவாட zone in பண்ணி சுத்தி இந்த 18-19 குள்ளேயே வச்சுட்டு ஒரு 24 பிளேயர் 25 பிளேயருக்கு சான்ஸ் கொடுக்காம இந்த 18-19, ஏன்னா பும்ராவும் திருப்பி வரணும், ஜடேஜாவும் திருப்பி வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஸ்குவாட்ல. சோ அவங்க 2 பேரும் உள்ள வந்துட்டாங்கன்னா அந்த 20 வச்சுன்னு சீக்கா அதை வச்சுட்டு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி யார் எந்த பொசிஷனுக்கு பெஸ்டா இருக்கும்னு இப்பவே ஃபிக்ஸ் பண்ணிடலாம்ல சீக்கா. No, Subhana Jyoti, to answer your question, actually speaking, if you see the squad that is being picked already, that squad is going to be the indicator squad. As he said, in that Bumrah has to come back, Jadeja has to come back, Sanju will be in the queue there, Sanju also will be in the standbys there. So these are the guys who will be fighting for the place.
And maybe a Rishabh Pant will also be there. Hopefully, will be fit for 10 months. He'll also be fit. So Rishabh Pant also should be in the mix of things. So I think Shubman Gill will probably lose it out. So Suryakumar Yadav has to perform in the 1 days if he has to find a commander place in the team. So there will be a lot of things. So we'll have to wait and watch. Can you put the squad back, producer? Cheeka sir and Ani bro, biggest problem was India changed their approach of aggressive brand of cricket during World Cup. How are they going to approach now? KD. இது வந்து அப்பவே பேசணும் KD. World Cup முன்னாடி last year அந்த T20 World Cup வந்து மாத்தன அப்புறம் நாங்க வந்து offensive cricket தான் ஆட போறோம், aggressive cricket தான் ஆட போறோம். இந்த பேஸ்பால் கிரிக்கெட் அந்த இங்கிலாந்து எடுத்துட்டு வந்த மாதிரி நாங்களும் அதான் ஃபாலோ பண்ண போறோம் எல்லாம் பேசிட்டு வேர்ல்ட் கப்ல போய் வேர்ல்ட் கப்பா ஏசியா கப்லயே சொதப்பிட்டாங்க. நீ வேற வேர்ல்ட் கப் எங்க போற? ஏசியா கப்லயே சொதப்பிட்டாங்க. அங்க போய் தொசிகாலஜி. Then when you do toxicology, then what is the use? Yes. Anyway, something I wanted to ask you in this team, Cheeka. இப்போ let's take the 2011 World Cup squad நீங்க எடுத்துட்டு பாத்தீங்கன்னா Cheeka, உங்களுக்கு நிறைய பார்ட் டைம் bowlers இருந்தாங்க Cheeka. ஒரு சுரேஷ் ரெய்னா நடுவுல வந்து bowling போடுவாரு, ஒரு யுவராஜ் சிங் டெஃபினட்டா bowling போட முடியும், சேவாக் நடுவுல யூஸ் பண்ணாரு MS தோனி 2-3 மேட்ச். அங்க இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தது Cheeka. இப்போ இந்த இந்தியன் டீம்ல நீங்க டாப் 6 எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு யாரும் bowling போட மாட்டாங்க. நம்பர் 6ல ஹர்திக் பாண்டியா வராரு, நம்பர் 7ல வாஷிங்டன் சுந்தர் வராரு. In the team, do you think they could have added a place for an extra all-rounder, someone like a Deepak Hooda, maybe instead of going with those 4 spinners, Cheeka? See, point is they're also this as I said, Deepak Hooda or the Jadeja, they'll all come back into the mix. You have to understand, a Rishabh Pant, a Sanju Samson, they'll all be in the mix. Whatever it is, that's why the 20 in that 20, I'm sure those names will be there. So they are probably thinking Axar Patel is an all-rounder, bowling all-rounder. You have to understand that. So you have to understand that. So the problem is we don't have batsmen who can bowl. We have no bowlers who can bat. Yeah. Cheeka and Ani bro, we need a big match player like Ben Stokes for World Cup. Like occasions for Indian players are not performing in big matches. That's our main problem. G Dinesh, I cannot agree with you more. ஆனா அந்த விஷயத்துல நம்மளுக்கு கண்ணு முன்னாடி ஒரு பிக் மேட்ச் பிளேயர் எனக்கு கண்ணுக்கே தெரியுது. ஹார்திக் பாண்டியா, his elevation, அவர் எப்படி குஜராத் டைட்டன்ஸ் கையில கேப்டன்சி கொடுத்து நிறைய ரெஸ்பான்சிபிள். ஹார்திக் பாண்டியா என்ன மாதிரி கிரிக்கெட்டரா எனக்கு கண்ணுக்கு தெரியுதுன்னா இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி இங்க அவர் கொடுத்தாங்கன்னா இன்னும் பெட்டரா ஆவாருன்னு தான் தோணுது எனக்கு. நிறைய பேர் வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்க they'll backfire. So why is it very rare to see a pure ball all-rounder like Pandya? இதே questionக்கு extension. So Salman Siraj, I think answering all the questions, I think as Ani put it, we need to find more all-rounders like Hardik Pandya. That is where probably the selectors going to the different zones will have to find out. I don't know. You will have to go watch Ranji Trophy matches and Dulip Trophy matches and find out who is there. The only other guy is, I mean, if at all Jadeja is fit enough, he'll be the only other all-rounder who can be like, say, Hardik Pandya. Yes. So I think Hardik Pandya will be the biggest key. He is a big match player. Virat Kohli will be a big match player for you. Big occasions, Virat Kohli always scores. You will have to give it to him, man. Virat Kohli is a big match player. Better we have a backup for Hardik Pandya in ODI format. In 2023 World Cup, we need to groom Venkatesh Iyer, a batsman who can bowl gentle medium pace. See, freaking awesome. இதுதான் நீங்க வந்து ஒரு ஐபிஎல் சீசன் வச்சுட்டு நீங்க வந்து டிசைட் பண்ணிட்டீங்க வெங்கடேஷ் ஐயர் தான் நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர்னு. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் நம்ம பார்த்தோம் ஆக்சுவலி half a good ஐபிஎல் சீசன். He is definitely not in the mold of Hardik Pandya right now. இப்போ நீங்க கேட்டீங்கன்னா could he have a better season? Could he do better in the IPL? அதுதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த ஐபிஎல்ல. But see, the problem is, Ani, the freaking awesome. They rushed Venkatesh Iyer into international cricket. If they had waited, just don't go by 1 year performance. They just waited and seen what he's capable of. So last year even KKR themselves didn't know what to do with them. They sent him middle order, they sent him at number 5, they sent him number 6, they sent him at number opening. Poor boy, I feel bad for Venkatesh Iyer. He's an opening batsman. I will only open. You can't send him at number 6 and all. They sent him at number 7 certain matches. Yes, number 7 and number 6 and number 5 எல்லா பொசிஷனும் ஆடுனாங்க லாஸ்ட் இயர். பாவம் வெங்கடேஷ் ஐயர். அவன் அந்த பைத்தியம் முடிச்சிரவனுக்கு. First you have the KKR has to decide. Man, you are the opener for me, win matches for us. Yeah. Shreyas Iyer has a low boundary percentage in ODI. Then why should he be considered as the 5th place where run scoring is essential? Suparna Jyoti, I think Shreyas Iyer has a very good idea about how to tackle. See, Cheeka can say that, he has limitations. I won't say he's an ordinary player of great bowling. I think he has limitations in his short ball incoming. Yes, definitely. அது எல்லாரும் ஒத்துக்கலாம்.
ஆனா அந்த லிமிடேஷன்ஸ் வச்சுனே நிறைய கிரேட் கிரிக்கெட்டர்ஸ் இருந்திருக்காங்க உலகத்துல. அதுல சீக்கா மறந்துடுறாரு. அது நிறைய நீ நான் மறந்துடுறாருன்ற நீ சும்மா சுப்பர்னா ஜோதி asking a very valid question. She's asking you, so Suparna Jyoti is perfect question. Yes, I'm not able to. Basically, Ani shut me up because he's got runs. So last year, your statistics goes, leave it at that. Ashwin can also better than, but unfortunately, Raja, how human. I mean, yes, Ashwin, but Ashwin, I don't think they will consider Ashwin for the 1 days. I don't think so. No chance at all. Yes, Washington Sundar is completely back. So Washington Sundar back. I think you got to promote Washington Sundar. In my opinion, I think Washington can be developed to a good all-rounder, a mini kind of Hardik Pandya type. He has done it in Test cricket. He's done it in the past in international cricket. He's got runs. He's got wickets. He's won matches for India. Beat in India, beat in Australia. Series award also. So don't forget. That's what I said. He's won matches for India and in Australia. So I think I would rather promote Washington Sundar, give him all the backing, and say, boss, you are my all-rounder. Yeah. The solution to our problem starts with finding the right selection committee. Absolutely right, Vignesh Krishna Kumar. நீங்க இந்த செலக்ஷனே எடுத்துட்டு பாருங்க. ரஜத் படிதார் லாஸ்ட் சீரீஸ்ல எடுத்திருக்காங்க, இந்த சீரீஸ்ல கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிருக்காங்க. என்ன திங்கிங்னே கிடைக்காது. இந்த ராகுல் திரிபாதி. But then again, you can't only blame the selectors. Why don't you take the team management as such? They're also going to be part of selection, right? The captain is going to be a part of selection. The coach is also a part of selection. Yes, I absolutely agree with you, Cheeka. You need a strong, powerful selection committee. I agree with Vignesh. Cheeka sir, who will be the coach of India? எப்படி பாத்தீங்கன்னாலும் 2023 வேர்ல்ட் கப் வரைக்கும் ராகுல் டிராவிட் தான் கோச். அது இப்போதைக்கு மாறாது. அதுக்கப்புறம் தான் ஏதாவது கால் எடுக்கணும்னா கால் எடுப்பாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம அதை பத்தி ரொம்ப பேச வேணாம். சீக்கா ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. But the point is, they have taken the selection committee. This not yet been announced yet. So இது வந்து outgoing selection committee selected these teams. This team should have been selected by the new selection committee, right? What I find it very baffling is, Cheeka sir and Anirudha, please tell about the transformation of England team from 2015 World Cup. So, Bookie Cookie, இது நான் சொல்றேன், இது நல்லா நான் ஒரு எக்ஸ்டென்சிவா நான் இது படிச்சேன் வேற இதை பத்தி. ஸோ அதனால என்னால் இதை பத்தி பேச முடியும். 2015 வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் இங்கிலாந்து வந்து ஒரு மேஜர் ரீஃபார்ம் எடுத்துக்கணும்னு யோசிச்சாங்க. அது வந்து ஸ்டார்டட் வித் தேர் கேப்டன் ஓவன் மார்கன் கையில கேப்டன்சியை கொடுத்தாரு. ஓவன் மார்கன் என்ன சொன்னார்னா, நம்ம வந்து ஒயிட் பால் ODI கிரிக்கெட்டா இருக்கட்டும், T20 கிரிக்கெட்டா இருக்கட்டும், ஒரு டெம்ப்ளேட் செட் பண்ணிடலாம். இதுதான் டெம்ப்ளேட். 50 ஓவர் மேட்சா 20 ஓவர் மேட்சா ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து லாஸ்ட் பால் வரைக்கும் நம்ம எல்லாமே ஃப்ரண்ட் ஃபுட்ல தான் இருக்க போறோம். 10 for 5னா கூட போற பிளேயர் வந்து ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்க முடியும்னா போய் அடி. அந்த மென்டாலிட்டி எடுத்துட்டு வந்து அதுக்கு ஏத்த மாதிரி பிளேயர்ஸை எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு ஜோ ரூட்டை வந்து நீங்க பாத்தீங்கன்னா T20 டீம்ல இருந்து வெளில எடுத்துட்டாங்க. ஜோ ரூட் அது வரைக்கும் எல்லா ஃபார்மேட்லயும் கன்சிஸ்டன்டா இருந்திருக்காரு. இல்ல அவர் ஃபிட்டா மாட்டார் இந்த திங்கிங் கிட்ட பெரிய கால் எடுத்து ஜோ ரூட்டை வெளில விட்டாங்க. ஸோ என்ன மாதிரி பண்ணாங்கன்னா, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஓப்பனர்ஸ் நீங்க 2019 வேர்ல்ட் கப்ல பாத்தீங்கன்னா ஜேசன் ராய் எடுத்துட்டு வந்தாங்க. யார் நம்மளுக்கு இந்த செட்டப்புக்கு கரெக்டா பண்ணுவாங்கன்னு அதுதான் பண்ணாங்க இங்கிலாந்து. அது பண்ண டே இன் டே அவுட் ஒன் ஸ்டெப் அட் டைம் எடுத்து by 2019 and இப்போ நடந்த T20 வேர்ல்ட் கப்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் இன்னி வரைக்கும் பார்க்காத ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் யாருமே பார்த்ததே. Why isn't India doing that? That's what I'm saying. Why are we, as you said last time, they spoke so many things. Why aren't we doing it? Why aren't we backing those kind of players? Why are we not backing those kind of players? நம்ம பசங்க ஏன் பண்ண மாட்டேன்றாங்க? I'll come to that point, Cheeka. எனக்கு இது வந்து ஒரு very valid point. இப்போ for example நீ சொன்னல நான் லாஸ்ட் டைம் பண்ணது. ஒரு செகண்ட் என்னோட பாயிண்ட் சொல்றேன் Cheeka. அந்த பாயிண்ட்னா ஏன் இந்தியா அதை பண்ண மாட்டாங்கன்னா, 2020 ல இருந்து 2022 எண்ட் வரைக்கும் 24 பிளேயர் ட்ரை பண்ணிருக்காங்க. டெபு இங்கிலாந்து நீங்க எடுத்து பாருங்க, மினிமலிஸ்டிக் சேஞ்சஸ், வெரி மினிமலிஸ்டிக் சேஞ்சஸ், பேக் தேர் பிளேயர்ஸ் ஃபார் 2-3 சீரீஸ். நீங்க சொன்ன மாதிரி இப்போ நீங்க அக்ரெசிவா நீங்க ஆடுறீங்கன்னா, நீங்களே ஒரு அக்ரெசிவ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், உங்களுக்கு 2 மேட்ச் தான் நான் சான்ஸ் கொடுக்க போறேன், நெக்ஸ்ட் சீரீஸ் வேற யாராவது எடுத்துட்டு வந்து ட்ரை பண்றேன். இல்ல நீ இல்லையா, நான் இன்னொரு ஆள் ட்ரை பண்றேன், ஏன்னா அவனும் ஐபிஎல்ல ரன் வச்சிருக்கான், இவனும் ஐபிஎல்ல ரன் வச்சிருக்கான். அந்த மாதிரி வேலைக்கு ஆகாது இல்ல Cheeka. கன்சிஸ்டன்டா ஒரு 2 சீரீஸ் கூட ஒரு ஷுவரா ஃபெயில் ஆவான், கன்ஃபார்மா ஃபெயில் ஆவாங்க. இந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடணும்னா கன்ஃபார்மா ஃபெயிலியர் இருக்கும். ஆனா பேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Classic example, you take a guy like Ishan Kishan. See, you saw that guy almost scored a 100 in one-day cricket. Well, we could be only Bangladesh, but Bangladesh, we lost the series incidentally. The first 2 matches we lost.
2-1, Bangladesh won the series. Third match, he got a double 100. So, he was forced to play because he got a last minute chance because somebody got injured. He opened the batting. Right? And the man had அவனுக்கு பேக் பண்ணு விஷான் கிஷன் போடா மச்சான் உன் கிரேட் ஆடு நீ அடிடா செஞ்சுரி டபுள் செஞ்சுரி அந்த மாதிரி தான் நீ பண்ணும். Why Rahul Tewatia not considered in any format? He is a better all-rounder than Aksa. Vijay Prasad எனக்கு சத்தியமா தெரியல விஜய் பிரசாந்த். ஏன்னா நான் லாஸ்ட் இயரே நான் சொல்லியிருந்தேன் ராகுல் திவாத்தியா வெரி அண்டர் ரேட்டட் கிரிக்கெட்டர். பாவம் ஒரு வாட்டி ஃபிட்னஸ் டெஸ்ட் ஃபெயில் ஆனாருன்னு சொல்லிட்டு இந்தியன் டீம் விட்டு வெளில எடுத்துட்டாங்க அந்த டைம்ல. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் கம்பேக்கே பண்ண முடியல அவரால். அன்இமேஜினபிள் சிச்சுவேஷன்ஸ்ல இருந்தெல்லாம் மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காரு அவரோட பேட்டிங்ல நம்ம பார்த்துருக்கோம் ஐபிஎல்ல. பட் இந்த மாதிரி நிறைய கிரிக்கெட்டர்ஸ் இருந்திருக்காங்க and ராகுல் திவாத்தியா fell to that ன்னு தோணுது. Rahul Tripathi can bat sensibly according to situation at number 3, will give stability, just need the backing of selectors which is missing. I think before Rahul Tripathi, Sanju Samson should be given a run at number 3. Yeah, but I tell you what, Sanju Samson, but I think Rahul Tripathi also Rahul Tripathi should be in the mix of things at least for 2024 World Cup, boss. He's been consistently performing year after year. I agree with Sarvesh completely. I like that boy, Rahul Tripathi, and he comes even when the team is 2 down, he plays his natural game so many times. அவன் வந்து பிரஷர் போடுறனால ஆப்போசிஷன் காலியா இருக்காங்க மறக்காத நீங்க. Before we sign off, Cheeka, what is the future of Rohit Sharma, KL Rahul and Virat Kohli in T20? Do you see them going into 2024 or do you see a major revamp by the new selection committee? I think Virat Kohli will be there for 2024 World Cup. What a performance he had in 2020. I mean, just 2 years. I think Virat Kohli has got fitness, he's got the age behind him, he's not a old guy. I think Virat Kohli should be a must at number 3 for 2024 World Cup as far as I'm concerned. He will be there for 2024 World Cup. So Virat Kohli, no questions asked. Rohit Sharma, yes, doubtful. Maybe doubtful. KL Rahul, as I said, huge system. I still believe he's got age, he's got talent, but he's got to change his mindset. So I think I've given a clear answer. Virat Kohli surely will play the 2024 World Cup, and I'm sure he will be a great support to what he call Hardik Pandya. KL Rahul, I don't think he should be there. I don't think he will be there. He'll be doubtful because he's also fitness also become a problem for him. Rohit Sharma, you mean? Rohit Sharma. KL Rahul, he's got stuff. He's got to prove himself. That's all. I mean, that's up to him. Yes. Anyway, will Hardik be considered a long-term captain of white ball cricket after Rohit Sharma? I absolutely think so, Sriram. 100% Sriram. Not now. Straight away start thinking that Hardik Pandya is going to be a white ball captain for some time to come. Tell them, boss, you are going to be a captain for 3 years. I want you to win the 2024 World Cup. I want you to win something else for me. Like that, you should plan. Definitely. Cheeka, எல்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம் இன்னைக்கு. நல்ல லாங் லைவ் செஷன்ஸ். லாஸ்ட் ஒரு 2-3 minutes. Please bring in your last few questions before we go off air. Anything that we have left? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய கவர் பண்ணியிருக்கோம் இந்த லைவ் செஷன்ல, நிறைய டாபிக் பேசியிருக்கோம். If any questions you guys still have, last couple of minutes, we'll take this question before we sign off. Cheeka, thoughts of Ravi Bishnoi not making the squad? He hasn't done too bad. Absolutely. Another guy, Tamil Cricket News, asking about Ravi Bishnoi. ஏன்னா Chahal World Cup la use பண்ணல, which was very astonishing எனக்கு தெரிஞ்சு. But next, the Ravi Bishnoi should be next. Because you also have to, he did well in, I think the Asia Cup he did well, wherever he was picked. I think he did well sometime. Why not Kuldeep Yadav in T20, Cheeka? IPL he yes, Kuldeep Yadav. You're right. I think Chahal will not last till 2024 World Cup, for sure. Right? Chahal will not, no, even. Boss, you have something called fielding also in the mix. Please, you have to understand. 2 years, that means 2 solid years are still there. So I think you should try Kuldeep Yadav, Ravi Bishnoi are the guys who are the wrist spinners for you. Yes. One last question. Cheeka sir and Anibro, who will be the backup for Virat Kohli in 2023 World Cup? We have been discussing opening batsmen. Should we groom a player like Rajat Patidar? I think Rajat Patidar doesn't come into the system now, Abhish. We are in the World Cup team and in the squad எடுத்துட்டு பாத்தீங்கனாலே அங்கேயே உங்களுக்கு வந்துரும். KL Rahul எனக்கு தெரிஞ்சுதான் will be the backup for Virat Kohli. இப்போதைக்கு KL Rahul தான் backup batsman தான் போவாருன்னு தவறுது. I don't think he'll probably straight away fit into the 11 அந்த டீம் நீங்க எடுத்துட்டு பாத்தீங்கன்னா. So KL Rahul will be the backup in case Virat Kohliக்கு ஏதாவது இன்ஜுரி ஆச்சோ, இல்லாட்டி சூரியகுமார் யாதவ்க்கு ஏதாவது இன்ஜுரி ஆச்சோ, இல்ல யாராவது loss of form for சூரியகுமார் யாதவோ ஸ்ரேயஸ் ஐயரோ, KL Rahul will be the backup batsman எனக்கு தோணுது. டெஃபினட்டா வேர்ல்ட் கப் போவாரு, டவுட்டே கிடையாது. இல்ல
அங்க பேக்கப்பா தான் போவாருன்னு ஆனா தோணுது. அதான் இந்த 6 ஒன் டே இருக்கு இப்போதைக்கு, இதை வச்சுதான் பார்க்க போறாங்க. என்னன்னு Cheeka, no player is bigger than the team. We have to stop hero worshipping, which is the cost of the major ICC tournaments. Yes, no player is bigger than the team. We are not hero worshipping at all. I agree with you completely, but that's why I like a guy like Virat Kohli, who's not hero worshipped alone. He's proving to be performing. ICC performance, you see, brilliant. I mean, that's Virat Kohli comes at number one. Number one, always number one, guys. Virat Kohli. யார் தான் என்ன சொன்னாங்கனாலும் கிங் கோலி கிங் தாங்க. என்ன வேணாலும் king தான், அவன் தான் king Kohli. You like to give it to them. That's what. So that's what I like about Virat Kohli and his attitude, and that's it. He's playing 3 different teams in 3 different formats. The way going forward. Deepak Raj, yes, the amount of being cricket played, 3 different. Sila players வந்து they have the ability to play all the formats. ஒரு விராட் கோலி எடுத்துக்கோங்க, பும்ரா எடுத்துக்கோங்க, ரோஹித் சர்மா, ஓகே லாஸ்ட் 1 year ஓகே இஸ் பீன் ஸ்ட்ரகிளிங், ஆனா அதுக்கு முன்னாடி டெஃபினட்டா. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நீங்க கரெக்டா மேனேஜ் பண்ணோம் அவங்களோட ஒர்க் லோட. மீதி பிளேயர்ஸ்க்கு டெஃபினட்டா யோசிக்கலாம். ஓகே இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு ஒயிட் பாலுக்குன்னு ஒரு டீம் வச்சுக்கலாம், டெஸ்டுக்குன்னு சில பிளேயர்ஸ் டெஃபினட்டா வச்சுக்கலாம். அது நிறைய இன்டர்நேஷனல் டீம்ஸ் பண்றாங்க. பை டிஃபால்ட் பார்த்தா டிஃபரண்ட் ஃபார்மட்ஸ் ஒரு some players will be common. Deepak Raj, you have to understand, வேர்ல்ட் ஓவர் அப்படிதான் இருக்கும். சில பேர் காமனா இருப்பாங்க, சில பேர் மாத்திட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஊர்ல ரொட்டேஷன் ஓவரா ரொட்டேட் பண்றாங்க, சரு போட்டு விடுறாங்க. இந்த இடத்துக்கு கேப் அது அப்படின்ட்டு. Why can't India groom an uncapped team which ஐயோ அப்பா இதெல்லாம் சான்ஸ் அஜய் சோனி groom an uncapped team which can be given a chance to play against the main side. அனி இது உனக்கு தான் கேள்வி, எனக்கு இல்ல. நல்ல வேளை. ஏன் தெரியுமா சொல்றாஜே இது இம்ல இருந்து பண்ணவே கூடாது அதுன்னு. ஏன்னா இந்தியா கேப்ன்றது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது ஒரு கோல்டோட ஹையர் வேல்யூ. அதுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து எங்கேயோ இருந்தது. இந்த கோவிட் வந்ததுல இருந்து எவ்வளோ டெபோஸ், நிறைய பிளேயர் ரொம்ப ஈஸியா ஆடின மாதிரி தோணுச்சு இந்தியாவுக்கு. யாரும் ஈஸியா ஆடல, யாரும் பெர்ஃபார்ம் பண்ணாமலாம் ஆடல, எல்லாருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துதான் ஆடினாங்க. ஆனா என்ன ஆயிடும், நீங்க ஓவரா ரொட்டேட் பண்ண மெயின் வேர்ல்ட் கப்போ இல்லாட்டி ஒரு ஏசியா கப்போ இல்லாட்டி ஐசிசி டோர்னமெண்ட்லயோ சரியான அடி வாங்கிடுறோம் நம்ம. அதுலதான் இம்லேருந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். இந்த பைலேட்டரல் சீரீஸ்ல எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கறது அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாம ஒரு செட் 20 பிளேயர்ஸ் வச்சுட்டு அவங்களுக்குள்ள ரொட்டேட் பண்ணி மேக் ஷோர் அந்த பெரிய டோர்னமெண்ட்டுக்கு இவங்கெல்லாம் ரெடியா இருக்காங்கன்னு அந்த மாதிரி தான் இந்தியா ஃபார்வர்ட்ல போனோம். அந்த விஷயத்துல இந்த செஷனை நம்ம வந்து அப்படியே ரேப் அப் பண்ணிக்கலாம் கைஸ். ஹாப்பி நியூ இயர். ஃபென்டாஸ்டிக் டு கம் லைவ் வித் யூ கைஸ். சீக்கா 1 hour பக்கத்துல பேசியிருக்கோம் சீக்கா லைவ் செஷன். Hopefully you guys have an amazing 2023. எல்லாரும் looking forward for a great year. எனக்கு தெரிஞ்சு இந்தியாக்கு இது வந்து ஒரு நல்ல டர்ன் அரவுண்ட் இயரா இருக்கலாம்னு தோணுது சீக்கா. 2023 இந்தியால ஆட போறாங்க. டேய் வின் பண்ணிடா பசங்களா, எப்படியா வின் பண்ணிடா. இந்தியால ஆடுறோம், நம்ம கண்டிஷன்ஸ் 2011 வேர்ல்ட் கப் இந்தியால வின் பண்ணோம். 2023 பண்றாங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். Anyway, happy new year guys. Good luck and God bless you guys. Yes guys, please subscribe to our channel. Please hit the bell icon notification. If you like us, please press the like button. Cheers guys. We'll be back again after the first T20.